பிற மொழியாளர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டாங்க. எல்லா தரப்பு மக்களும் ஆதரிச்சா தான் இந்த கட்சி வெற்றி பெறும். அப்ப பிற மொழியாளர்கள் வந்து தமிழ்நாட்ல ஒரு கணிசமான அளவுல இருக்கிறாங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் உட்பட இருக்கிறப்ப, இவர்களால வந்து எப்படி வந்து வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. பிற மொழியாளர்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கலன்னு யார் சொன்னா? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள்ல பலர் பிற மொழியாளர்களா இருந்தாலும், அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு தெரியுது இவர் உண்மையான தலைவர்ன்னு அவன் சொல்றான். நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய பிறமொழியாளரா இருக்கக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய ஸ்ரீதர் அவர்களே சொல்றார். நான் பிறமொழியாளர் தான். ஆனா அண்ணே நான் அவரை பார்க்கும்போது, அவரை சந்திக்கும்போது மற்ற தம்பிகளை எப்படி நேசிப்பாரோ அதே நேசத்தை தான் எனக்கும் கொடுக்குறாரு. பிற மொழியாளர்கள், பிற இனத்தவர்களை எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் இருக்கு. நானே வேற்று மொழிக்காரன் தான். எனக்கு தமிழ் தாய்மொழி இல்லை. எனக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. அப்போ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. எனக்கு எல்லா ஊடகங்களும் நீங்கள் நாம் தமிழர் போதுமான அளவுக்கு மற்ற தம்பிகள் எவ்வளோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நானும் எல்லா ஊடகங்கள்லையும் பண்ணுறேன். ஆனால் இயல்பாகவே அப்படி நம்புறதுனால தான் எல்லோருக்கும் இங்கே உரிமை இருக்குது, அப்படி நம்ம யாரையும் வெறுக்கலை, விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறதுனால தானே நான் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக நாம் தமிழர் கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா பேசுகிறேன். மாற்று மொழியாளர்களாக இருந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் எல்லாத்தையும் தாண்டி சகோதரத்தையும் அன்பையும் எங்கள் கட்சி பசங்க என்கிட்ட எனது அண்ணன்னு சொல்கிற பாராட்டத்தில் இருக்கு பாருங்க. எங்கள் வீட்டில் கூட அப்படி யாரும் கூப்பிட மாட்டாங்க.